Hi student, today we are going to see exercise 3.12 fifth sum. A pole has to be erected at a point on the boundary of a circular ground of a diameter 20 meter in such a way that the difference of its distance from two diametrically opposite fixed gates P and Q on the boundary is 4 meter. Is it possible to do so? If answer is yes, at what distance from the two gates should the pole be erected? ஸோ இப்போ கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஒரு பவுண்ட்ரி லைன் இருக்குது. ஸோ அந்த பவுண்ட்ரி லைனோட டயாமீட்டர் வந்து 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பவுண்ட்ரி லைன்லேருந்து பவுண்ட்ரி லைனோட இந்த டூ டயாமீட்டர்ஸ் பி அண்ட் கியூவுக்கு ஆப்போசிட்டில் ஒரு போல் ஒரு கம்பம் வந்து நடுறாங்க. அந்த கம்பம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் அந்த பிஎன்கியூவோட அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். அதாவது சப்போஸ் இது வந்து எக்ஸாக இருந்துச்சுன்னா இது எக்ஸ் மைனஸ் 4. அதாவது இந்த பியிலேருந்து அந்த கம்பத்துக்கும் இந்த கியூவிலேருந்து வர்ற அந்த கம்பத்தோட டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பியிலேருந்து இந்த ஏங்கிற அந்த போலுங்கிறது கம்பம், பியிலேருந்து ஏங்கிற போலுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் சப்போஸ் ஒரு 10 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 4 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து 10 மைனஸ் 4. அப்போ இது 10 மீட்டர்னா இது 10 மைனஸ் 4 மீட்டர், அதாவது இது ஒரு 6 மீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா, ஒரு கிரவுண்ட் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஒரு கிரவுண்ட் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஒரு கிரவுண்டில் அந்த கிரவுண்டோட டயாமீட்டர் வந்து 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த 20 மீட்டரில் இப்போ வந்து இதனோட பவுண்ட்ரி லைன் பி, இதனோட பவுண்ட்ரி லைன் கியூவாக இருந்துச்சுன்னா, நம்ம இந்த பிக்கும் கியூவுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு கம்பம் ஒரு போல் வந்து எரெக்ட் பண்ணுறாங்க. எரெக்டட் அப்படின்னா நடுறாங்கன்னு அர்த்தம், நட்டு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஏங்கிற கம்பம் வந்து நட்டு வச்சுருக்காங்க. இந்த கம்பம் வந்து டிஸ்டன்ஸ் இந்த பியிலேருந்து இந்த ஏவுக்கும் இந்த கியூலேருந்து வர்ற அந்த ஏவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், டயாமெட்ரிக்லி ஆப்போசிட் ஃபிக்ஸ்ட் பி அண்ட் கியூ ஆன் த பவுண்டரி இஸ் 4 மீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே டயக்ராமில் பார்க்குறோம். இப்போ இந்த பிக்யூவிலேருந்து இந்த கம்பம் இதுக்கு வந்து நம்ம டயக்ராம் போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்குலர் ரீஜியன், அந்த சர்க்குலர் ரீஜியனில் டயாமீட்டர் வந்து பிக்யூ. ஸோ பிக்கும் கியூவுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு கம்பம் நட போகிறோம். அப்போ பிக்கும் கியூவுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு கம்பம் நடுறது எனி பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம கம்பம் நடுறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பியிலேருந்து இந்த ஏங்கிற கம்பத்துக்கும் கியூலேருந்து வர்ற ஏவோட கம்பத்தோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இப்போ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டோட டிஸ்டன்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னா 4 மீட்டர். கொஸ்டின் நல்லா படிச்சிங்கன்னா புரியும். சப்போஸ் இது 10 மீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ்னா இது வந்து 10 மைனஸ் 4னு வச்சுக்கலாம். ஸோ இதனோட டிஃப்ரென்ஸ் வந்து 4 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இது எக்ஸ் மீட்டர் ஆகும், இது எக்ஸ்னா இது எக்ஸ் மைனஸ் 4 மீட்டர். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 4 மீட்டர் ஆயிரும். ஸோ இது எக்ஸ் மீட்டர்னா இது எக்ஸ் மைனஸ் 4 மீட்டர். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது பாசிபிளா இல்லையான்னு கேட்குறாங்க. இஸ் இட் பாசிபிள் டு சோன் அப்படின்னு. அதாவது பியிலேருந்து கம்பத்துக்கு 4 மீட்டராக இருந்துச்சுன்னா கியூலேருந்து கம்பம் வந்து எக்ஸ் மைனஸ் 4ஆக இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது 4ஆக இருந்துச்சு, இது எக்ஸாக இருந்துச்சுன்னா இது எக்ஸ் மைனஸ் 4ஆக இருக்குமா, இது சான்ஸ் இருக்கா, இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து இது கரெக்டாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். பாருங்கள், in the figure PQ is equal to 20 meter is equal to diameter of the circle with center O. அப்போ PQ அப்படிங்கிறது diameter of the circle, அதாவது இந்த கிரவுண்டோட diameter வந்து PQ, இது வந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸ். லெட் A be the point of pole, அதாவது இந்த கம்பம் நடுறாங்கல்ல, இந்த A அப்படிங்கிறது ஏங்கிறது தான் போல் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். லெட் A be the point of the pole. அப்போ AP minus AQ is equal to 4 மீட்டர். இது வந்து given. AP minus AQ is equal to 4 மீட்டர் அப்படிங்கிறது given. இங்கே பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க. AP இது வந்து AP, இதனோட டிஸ்டன்ஸ் AP, இதனோட டிஸ்டன்ஸ் AQ. இந்த APக்கும் AQக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4. அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஃப்ரென்ஸ் ஆஃப் அந்த பி அண்ட் கியூ, அந்த பவுண்டரி லைனில் இந்த டிஃப்ரென்ஸ் தான் இந்த 4னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதனோட இது மைனஸ் இது வந்து 4 மீட்டர் நம்ம எழுதுகிறோம். ஏபி மைனஸ் ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். அப்போ ஏபி வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஏபியை வந்து எக்ஸ்ன்னு வச்சா இது வந்து என்னவா இருக்கும்னா, இதனோட டிஃப்ரென்ஸ் வந்து 4 தானே, அதனால இது வந்து எக்ஸ் மைனஸ் 4னு வச்சிருக்கோம். ஸோ இது 10னா இது 10 மைனஸ் 4, இது 8னா இது 8 மைனஸ் 4, இது எக்ஸ்னா இது எக்ஸ் மைனஸ் 4. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க.
ஸோ எழுதியாச்சு. இப்போ இது நம்ம வந்து பாசிபிளா, இவங்க சொல்றது பாசிபிளா, இதனோட டிஃப்ரென்ஸ் வந்து 4 இருக்குமா, இது பாசிபிளா, இது கரெக்ட் ஆகுமா சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் செமி சர்க்கிள் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது வந்து டயாமீட்டர் போட்டாவே இது செமி சர்க்கிள். ஸோ இந்த செமி சர்க்கிளோட ஆப்போசிட்டில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஆங்கிள் வந்து கண்டிப்பாக 90 டிகிரியாக தான் இருக்கும். அதாவது ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஆங்கிள் 90 டிகிரின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். அந்த செமி சர்க்கிளோட ஆப்போசிட்டில் வர்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் அதனோட ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்னா 90 டிகிரி. சப்போஸ் இங்கே இல்லை இந்த சைடு, எந்த சைடு நம்ம ஒரு பாயிண்ட் எரெக்ட் பண்ண, ஒரு பாயிண்ட் பிளாட் பண்ணாலும் அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த செமி சர்க்கிளோட 2 பாயிண்டை வந்து பிளாட் பண்ணி டயக்ராம் வரைஞ்சா கண்டிப்பாக எந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பிளாட் பண்ணாலும் அது வந்து ஒரு 90 டிகிரியாக தான் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு தியரம். ஸோ ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி அப்படிங்கிற ஒரு தியரம் யூஸ் பண்ணி நம்ம இதை 90 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது 90 டிகிரியாக இருந்தால் அப்போ ஹைப்போடென்யூஸ் என்னவா இருக்கும்? ஸோ ஹைப்போடென்யூஸ் என்னவா இருக்கும்னா இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் தான் ஹைப்போடென்யூஸ். ஸோ இந்த PQ தான் ஹைப்போடென்யூஸாக இருக்கும். ஸோ நம்ம பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா PA ஸ்கொயர் ப்ளஸ் QA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா PQ ஸ்கொயருங்கிறது தான் ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயரு. அதனால PQ ஸ்கொயர் ஹைப்போடென்யூஸ் தான் நம்ம ரைட் சைடு எழுதியிருக்கோம். இப்போ இந்த சம் ஆஃப் 2 சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர். அப்போ PQங்கிறது ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர். ஸோ அதை வச்சு நம்ம PQ ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். அப்போ PA ஸ்கொயர் ப்ளஸ் QA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர். இங்கே PA அப்படிங்கிறது என்ன? PAங்கிறது எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ PA வந்து எக்ஸ் ஸ்கொயர், PA ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். QA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். QAங்கிறது பாருங்க, QAங்கிறது எக்ஸ் மைனஸ் 4. ஸோ எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PQ. இந்த PQங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான், டயாமீட்டர் 20. ஸோ 20 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20 ஸ்கொயர். இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ A ஸ்கொயர் மைனஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயரா? அப்போ A ஸ்கொயர் மைனஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர் போட்டால் இங்கே என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2AB, 2 into x into 4. ஸோ 2 into x into 4 என்ன வரும்னா 8x வரும். மைனஸ் 8x ப்ளஸ் B ஸ்கொயர் அப்படின்னா 16 வரும். ஸோ அப்போ இங்கே இதில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வரும், வெளியே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்போ நம்ம ஒரே ஸ்டெப்பை நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் புரியலன்னா சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், இந்த ரிசல்ட் வரும். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 மைனஸ் இது வந்து 400 வரும். லெஃப்ட் சைடில் வந்து மைனஸ் 400 ஈக்குவல் டு 0. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் வரும். அப்போ 2x ஸ்கொயர் இதை வந்து செப்பரேட் பண்ணுங்கள். செப்பரேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 384, 16 மைனஸ் 400 மைனஸ் 384 வரும். இது வந்து எல்லாமே 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 இருக்குது. ஸோ மைனஸ் 8 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 4, மறுபடியும் மைனஸ் 192 வரும். மைனஸ் 384 2ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 192. இதை ஃபேக்டரைஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் வந்து எக்ஸ் மைனஸ் 16 எக்ஸ் ப்ளஸ் 12 கிடைக்கும். அதாவது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 192 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 4 வரணும். அப்போ மைனஸ் 16 இன்ட்டு 12 மைனஸ் 192, மைனஸ் 16 ப்ளஸ் 12 வந்து மைனஸ் 4 வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 16 எக்ஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ என்ன? ப்ளஸ் 16 ஆயிரும். அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் 12 ஆயிரும். ஸோ எக்ஸோட ஆன்சர் வந்து 16 மைனஸ் 12 வரும். இப்போ மைனஸ் வந்து நாட் பாசிபிள், ஏன்னா இது டிஸ்டன்ஸ். இந்த எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ் எப்பயுமே நெகட்டிவ்ல வராது. ஸோ மைனஸ் வந்து நாட் பாசிபிள். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 16. இப்போ வந்து நம்ம இது பாசிபிளா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. பாசிபிள் தான். ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸுக்கு வந்து 16 இருந்தால் எக்ஸ் மைனஸ் 4 வந்து என்ன வரும்? 12 வரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாசிபிள் தான், ஏன்னா வேல்யூ கரெக்டாக வந்திருக்கு. ஒன்றுக்கு 16, இன்னொன்றுக்கு எக்ஸ் மைனஸ் 4. ஒரு வேல்யூ எக்ஸ், இன்னொரு வேல்யூ எக்ஸ் மைனஸ் 4, ஸோ 12. அப்போ இது ரெண்டு பாசிபிள் தான். அப்போ போல் should be erected at a distance of 16 meter 12 meter from the two gates எழுதலாம். இந்த சம்மை பொறுமையாக பர்ஸ் பண்ணி 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஸ்டினை நல்லா புரிஞ்சுட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா சம்மு நல்லா புரியும். ஒரு டைமு மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்டெப்பு வந்து ஃபுல்லாக ரொம்ப மெதுவாக நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும்.